இது சாதாரண நீதிமன்றம் அல்ல. இங்கு மனித நீதிபதி இல்ல. இங்கு தீர்ப்பு நித்தியத்தை நிர்ணயிக்கும். இன்றைய குற்றவாளி ஒரே மனிதன் அல்ல, நாம் அனைவரும். ஏனெனில் ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இருக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் தீர்ப்பை மட்டுமல்ல, கிருபையும் காணப்போகிறோம். இங்க அப்பீல் கிடையாது. ஒரு சான்ஸ் கேட்டு பெயிலையும் எடுக்க முடியாது. அவனை தெரியும் இவனை தெரியும் சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் காமிக்க முடியாது. இந்த நீதிமன்றத்தில் எடுக்கும் ஒரே தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வழங்க போகும் ஒரே நீதிபதி எங்கள் பிதா, பரமபிதா, பரலோக பிதா. இவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த முடிவில்லா தேவன் உங்கள் முடிவை தீர்மானிக்க போகிறார். எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களா? வாங்கள் காண்போம். மதிப்பிற்குரிய நீதிபதி பரமபிதா வரார் வரார் வரார். எல்லாரும் எழுந்திருக்கவும். உட்காருங்கள். இவன் சாதாரண வழக்கறிஞர் அல்ல. இவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குற்றச்சாட்டு. ஒரு காலத்தில் இவன் இருளில் இல்லை, ஒளியில் இருந்தவன். அவன் பேர் லூசிஃபர். காலை நட்சத்திரம், அழகில் முழுமை, ஞானத்தில் நிரம்பியவன், தேவனுடைய சந்நிதியில் நின்றவன், மகிமையை பார்த்தவன். ஆனா அந்த மகிமையை ரசிக்காமல் தனக்கே வேண்டுமென்று நினைத்தவன். அந்நாளிலிருந்து மனிதனை விளைவிக்கிறான், பின்னாடி நின்று குற்றமும் சாட்டுகிறான். இவன்தான் சாத்தான். யுவர் ஆனர், ஃபர்ஸ்ட் கேஸ்குள்ள போலாமா? கேஸ் நம்பர் 2026. குமாரா குமாரா குமாரா. இந்த கேஸ் கொஞ்சம் வினோதமான கேஸாக இருக்கும் போலியே. பார்க்கவும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்காரு. தீர்ப்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். மிஸ்டர் குமரா, எப்படி ஆரம்பிக்கலாமா? நான் ரெடி. நீங்க ரெடியா? whenever you are ready ஆரம்பிக்கலாம். குமரா, நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ஐ மீன் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி நீங்க சின்ன வயசுல இருந்து பண்ண எல்லா தப்பையும் சுட்டி காமிக்கிறதுக்கு தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்ல? இல்ல இப்பதான் தெரியுமா? என்னது தப்பா? நானா? சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பே இல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்காரே பைபிள்ல, அதை நீ கடைபிடிச்சிருக்கியாப்பா உன் வாழ்க்கையில? அதான் நம்ம யாத்ராகமம் புத்தகத்துல கூட இருக்கு. அது 10 கட்டளைகள் தானே. கடைபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சும்மா கடைபிடிச்சிருக்கேன் வடை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன் எந்தெந்த கட்டளைகள்லாம் நீ கடைபிடிக்கல அப்படின்னு சொல்றேன். ஆரம்பிக்கிறேன். பொய் சொல்லாதிருப்பீர்களாக. நீ 10 வயசு இருக்கும்போது உங்க அம்மா உன்னை நம்பி 10 ரூபாய் கொடுத்துட்டு 9 ரூபாய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்களே, நீ அதுக்கு என்ன பண்ண? அம்மா 1 ரூபாய் தொலைஞ்சு போச்சுமா வரும்போது, சாரிமா அப்படின்னு தானே சொன்னேன். ஆனா நடந்தது என்ன? அந்த 1 ரூபாய்க்கு சாக்லேட் தானே வாங்கி தின்னுட்டு வந்த. அப்ஜெக்ஷன். 10 வயசுல எனக்கு 10 கட்டளைகள்னா என்னன்னே தெரியாது. 1 ரூபா சாக்லேட் வாங்கினதுக்கெல்லாம் இவ்வளோ பெருசாக சொல்லிட்டு இருக்கலாமா? தொடர்ந்து செல்வோம். உனக்கு அறிவு தெரிஞ்ச வயசுல இருந்து சொல்லி காமிக்கிறேன் இப்போ. அறிவு தெரிஞ்ச வயசுல இருந்தா? ஐயோ, கேட்கறக்கே ஒரு மாதிரி இருக்கே. சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தப்போ அப்பா அம்மா உன்னை நம்பி டியூஷனுக்கு விட்டாங்களே, ஆனா அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ எங்க போன? படத்துக்கு போன. படத்துக்கு போயிட்டு டியூஷனை நல்லா படிச்ச அப்படின்னு புலவனியே.
ஃபஸ்ட்டு டியூஷன் போனோம். டியூஷன் போயிட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து படத்துக்கு போனோம். ஸோ சுற்றி பார்த்தா நாங்கள் டியூஷன் போனோம் தானே. என்ன இவர் சாத்தானுக்கே டஃப் கொடுக்குறாரு. உண்மையிலே ஒரு வினோதமான கேஸாக தான் இருப்பான் போல. நீ 10வது படிக்கும்போது உன் கிளாஸ்மேட் கூட அக்கில் உன் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வச்சு கூட்டம் சேர்த்து ஏரியா பசங்களை வச்சு அடிப்பியே அவனை. எதுக்கு அவனை அடிச்ச? ஆமாம், ஒரு வாட்டி எனக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு. அவனை அடித்தேன், கை காலெல்லாம் உடைச்சேன். ஆனால் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே நான். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். மொத்தத்தில் நீ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்ட. எனிவே உன் காலேஜ் லைஃப்க்கு வரலாம். உன் காலேஜ் லைஃப்பில் உனக்கு கொடுத்த ரெக்கார்ட் ஒர்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு இது எல்லாத்தையும் நீ நான் உட்காந்து பண்ண. ஆனால் மேம் கேட்கும்போது மட்டும் ஏதோ நீ தான் செஞ்ச மாதிரி பயங்கரமாக ப்ரெசன்டேஷன் கொடுத்த. அதெல்லாம் என்ன? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த டே எங்கள் ப்ரொஃபஸருக்கே இந்த மேட்ரு தெரியுமே. சரி, உன்னோட வேலை ஸ்தலத்துக்கு வரலாம். நீ ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் டீம் அவுட்டிங்னு போவீங்களே, போயிட்டு அவங்களாம் குடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, எதுக்கு அவங்க கூட போய் உட்காந்துட்டு இருந்தேன்? அதுவா, அது ஆக்சுவலி சைட் டிஷ் சாப்பிட்லான்னு தான் போனேன். அதுக்கப்புறம் மேனேஜரே குடிக்க சொன்னாங்க. சோஷியல் ட்ரிங்கிங்னு சொன்னாங்க. என்னை குடிக்க ஃபோர்ஸ் பண்ணாங்க. மேனேஜர் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம போயிடுவாங்களோன்ற பயத்தில் தான் ஃபைனலாக குடிச்சிட்டேன். அது கூட சுத்தமாக நல்லா இல்லை. அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை. சரி, இது போதும். நான் பேசினா பேசிட்டே இருக்கலாம். இவன் பண்ணாத வம்பா ஒண்ணுமே இல்லை. பாருங்க, 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். என் பிரசன்டேஷன்ல நீங்களே இம்ப்ரெஸ் ஆக போறீங்க. போய் டெய்லி பேக்கேஜ், கோபம், அன்லிமிட்டெட் பிளான், ஜெபம், லேட்டர் ப்ரோ, பைபிள், சீன். ஆனா திறந்ததே இல்லை. பொறாமைக்கு அளவே இல்லை. பேட் கம்பெனி, கீழ்ப்படியாமை, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ், சுயநலவாதி, ராங் சாய்ஸஸ், திருடுற பழக்கம், கெட்ட வார்த்தை, பெரிய கோபக்கா, வெறுப்பு மனம், ஜெபமே இல்லை, தேவையில்லாததை யோசிக்கிறான், நான் கொடுக்கறதை எல்லாத்தையும் யோசிக்கிறான், பொறாமை மனம், அடிமட்ட சோம்பேறி, மன்னிப்பே இல்லை, புழுவாணி, அசுத்த மனம், இரக்கமற்றவன், சுயநலவாதி, சண்டைக்கோழி. ஷார்ட்ஸ், ரீல்ஸ், ஸ்னாப்சாட் இது எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஆனா உங்க வேதத்தை வாசிக்கிறதுக்கு மட்டும் டைமே இல்ல. யுவர் ஆனர். சண்டைக்கோழி, பொறாமை மனம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு நிமிஷம் அந்த நீதிமன்றத்தில் உங்களை வச்சு பாருங்க. உங்களோட தீர்ப்பு அங்கே கர்த்தர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை எதிர்த்து சாத்தாங்க குற்றம் சாட்டுறான். ஆனால் ஒரு விஷயத்த மறக்காதீங்க, ஒரே ஒரு விஷயத்த மறக்காதீங்க. இந்த நீதிமன்றத்தில் மறுபக்கத்தில் இருக்கிறது யாருன்னு மறக்காதீங்க. அவர் தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நசரனாகிய இயேசு கிறிஸ்து. இவர் சாதாரண லாயர் கிடையாது. இவர் தோல்வியே பார்த்தது கிடையாது. இவர் பேசினா குற்றம் குரல் இழக்கும். இவர் நின்றா தண்டனை அர்த்தம் இழக்கும். சாத்தான் பழச ஓப்பன் பண்ணுவான், இவர் புதுசா திருப்பி எழுதுவார். மரணம் தோற்றது, பாவம் தோற்றது, நரகம் அமைதியானது. அவர் முடிஞ்சதுன்னு சொன்னது ஒரு வார்த்தை இல்லை, ஒரு தீர்ப்பை. எஸ், கரெக்ட் தான், நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனா அது இப்போ இல்லை. அந்த நாள் அவன் எப்போ மனம் திரும்பினானோ அந்த நாள். ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். அந்த நாளை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். வேண்டாம். அந்த நாளை பத்தி பேச தான் வந்திருக்கேன். அந்த நாளை பத்தி பேசுவேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன் உனக்கு பயமா இருக்கா? அதை பத்தி பேசுன பயமா இருக்கா? ஐயோ, எனக்கு எதுக்கு இந்த பயம்லாம்? இவன் பண்ண தப்புக்கு அவன் தான் இப்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கணும். நான் தைரியமா இருக்கேன். இந்த கேஸ் என் கையில தான் இருக்கு, எனக்கு தெரியும். நான் பார்த்துட்டேன் உன் பயத்தை. The ball is in my court. எனக்கு தெரியும். நீ எல்லார் பின்னாடியும் ஒளிஞ்சிட்டு அவனை பயமுத்துறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவன் இங்க நிக்கிறது நியாய பிரமாணத்தினால இல்ல, என் கிருபையினால. கருப்பா கிருபையா? அது கிருபனா? காக்கா கிக்கி தொண்டையில கிச்சு கிச்சா? இவன் ஒரு பலவீனன், அதுதான் இவனுக்கு கொடுத்திருக்கிற தலையெழுத்து. இவன் பலவீனன் தான். ஆமா, இவன் பலவீனமா இருக்கிறது என் பலன் அவன் பரிபூர்ணமா விலகிறதுக்காக. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான். அவன் நிக்கிறது அவன் செஞ்ச கிரியினால அல்ல, என் கிருபையினால. அது சுத்த கிருபையினால.
தோ வந்துட்டாரு நம்ம குமாரனை காப்பாத்துறதுக்கு தேவகுமாரா. யோர் ஆனர், நீங்க நீதி உள்ள கடவுள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பரலோகத்துல இருந்தப்பையும் பார்த்தேன். நான் தப்பு பண்ணோனே என்னை எட்டி கீழே மிதிச்சத. இவன் இவ்ளோ தப்பு பண்ணானே, அதுக்கு தண்டனை எங்க? அதுக்கு நியாயம் எங்க? என்ன தீர்ப்பு? ஒரேடியா வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்கா, இல்ல நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கா? ஒரு நிமிஷம் ஜட்ஜ். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு இவன் மறக்கல, மறைக்க பார்க்கறான். நியாயத்தையா கேட்கிற? நான் இவனுக்கு செய்த நியாயத்தை சொல்லட்டுமா? அந்த காட்டுல, அந்த மேட்டுல, அந்த மலைப்பகுதியில அந்த சிலுவையை தூக்கிட்டு அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, எச்சையினால துப்பப்பட்ட, முள்முடி சூட்டப்பட்ட, என் முதுகெல்லாம் படைசால போல உழுதது போல இருந்தது. என் ரத்தத்தின் பெருத்துளிகள் எல்லாம் வேர்வையா இந்த பூமியில விழுந்தது. அது யாருக்காக? குமாரனே, உன் ஆதாரம் 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 என் தலையில முள்முடி சூட்டப்படும் போது, அது என் கண் வழியா வரும்போது, அந்த காயம் ஆதாரம். என் கைகள் ஆணிகள் கடாவும் பொழுது, அந்த ஆணிகளுடைய துளைகள்ல இருக்கிறது தான் ஆதாரம். என் விலா எலும்புல ஈட்டியினால குத்தப்படும் போது அதுல வந்த ரத்தம் தான் ஆதாரம். நான் மூச்சு விடும்போது அந்த மூச்சு காத்து என் பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தேனே, அந்த ஒப்பு கொடுத்த இவனை மீட்டு கொண்டேனே, அதான் சாட்சி. பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நான் கதறினேனே, அது ஆதாரம். இதோ பாவத்தின் சம்பளம் மரணம். இவனுக்காக நான் மரணத்தை ஏற்றுக்கொண்டேனே, அது ஆதாரம். அது ஆதாரம். அது ஆதாரம். என் மூச்சு காத்து என் பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது திரைச்சீலை கிழிக்கப்பட்டு இவனை பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டு என்னோடு சேர்த்து கொண்டேனே. இவனை மட்டுமா? இதோ உன்னையும், இதோ இவளையும், இங்கிருக்கிற அனைவரையும் நான் மீட்டுக் கொண்டேனே. இதுதான் ஆதாரம். இதுதான் ஆதாரம். என் ரத்தம் தான் ஆதாரம். ஐயோ, இல்ல இல்ல இல்ல, இப்போ திறங்க அந்த புத்தகத்தை, அந்த ஜீவ புத்தகத்தை திறங்க. அதுக்குள்ள கண்டிப்பா அவன் பெயர் இருக்காது, நான் சொல்றேன், திறங்க. ஆம், ஜீவ புத்தகத்தில் அவர் பெயர் உள்ளது. ஐயோ இல்ல, எப்படி? அது எப்படி சாத்தியம்? ஆர்டர். எப்பொழுது அவர் மனிதனாய் வந்து சிலுவையில் மரித்தாரோ அப்பொழுதே இவர்கள் எல்லோருடைய பாவமும் மன்னிக்கப்பட்டுள்ளது. அப்பொழுதே இவருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருடைய பெயரும் ஜீவ புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளது என்று நான் தீர்ப்பளிக்கிறேன். அந்த நாளை நீ யோசித்தாயா?
புத்தகத்தில் இருக்கா? இப்போது சொல்லு நீ தயாரா இல்லையா? இப்போது சொல்லு நீ தயாரா இல்லையா? கேட்கிறோம் பதில் சொல்லு. நாளை வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது. அந்த ஜீவ புத்தகத்தில் இருக்கா? நீ செய்து வைத்த பொக்கிஷங்கள் பொன் பொருள் அனைத்துமே மண்ணுக்கு ஒப்பாகுமே, மண்ணுக்கு ஒப்பாகுமே. உன் பெயர் அந்த புத்தகத்தில் இருக்கா? இப்போது சொல்லு நீ தயாரா இல்லையா? கேட்கிறோம் பதில் சொல்லு. நாளை தாமதமாகும் வாய்ப்பு இல்லை. சாரோனின் ரோஜா பூக்களே, நீங்கள் இன்று ஆயத்தமா? நாட்கள் விரைந்து செல்லுதே. வேகம் தேவன் வருவாரே, அவருடைய இரத்தத்தினாலே பரலோகத்தில் நுழையலாம், பரலோகத்தில் நுழையலாம். This court is adjourned. உன் பெயர் அந்த புத்தகத்தில் இருக்கா? ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கா? எத்தனை பேர் சொல்றீங்க என் பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது? ஹல்லேலூயா. இன்னும் என் பேர் எழுதப்படலை அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் எழுதுவாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? நான் கர்த்தருக்கு விரோதமாக, மற்றவங்களுக்கு விரோதமாக அநேக பாவங்கள் நான் செஞ்சிருக்கிறேன். என் பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது சந்தேகம், எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்க. இயேசு உங்கள் உள்ளத்தில் வரும்படியாக விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். சில வாலிப தம்பிமார்கள் சில பேருடைய கைகளை நான் பார்க்குறேன். கர்த்தர் உங்களை தொடும்படியாக அவர் இந்த இடத்துல இருக்கிறார். சில சகோதரிகளுடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களை நான் அறிக்கை பண்ணுறேன். ஹல்லேலூயா. அப்படியே மனம் திரும்பி இயேசுநாதர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவரை அன்போடு கூட கூப்பிடுங்க. உங்கள் பேரை அவருடைய புஸ்தகத்தில் எழுதிடுவார், ஜீவ புஸ்தகத்தில். எப்போ இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, நான் ஒரு பாவி, என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியல, நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழுங்க, நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுங்க, நான் இன்னைக்கு மறுபடியும் பிறக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். இதுவரைக்கும் பலதரப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கியிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இயேசு ஆண்டவரை மாத்திரம் நான் இன்னையிலிருந்து கும்பிடுவேன். அவருடைய வார்த்தையை எடுத்து படிங்க. இது நிஜத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகுது. இந்த நீதிமன்றம் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக, வேற யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உனக்கு வந்து அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன், யார் நீ தனியாக தான் அந்த நீதிமன்றத்தில் வந்து நிற்கணும். சில பேர் சொல்லுவீங்க, எங்கள் வீட்டில் ஞானஸ்நானம் எடுக்க விடலை, அது அவங்க தீர்மானம் இல்லை, அது உன்னுடைய தீர்மானம், உன்னுடைய தீர்மானம். கிளாஸை கட்டடிக்கிறதுக்கு நீ வீட்டில் பெர்மிஷன் கேட்டுட்டா கட்டடிக்கிற? படங்களுக்கு போகிறதுக்கு நீ வீட்டில் கேட்டுட்டா பண்ணுற? உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது, நீ அதை முடிவு பண்ண. அந்த தீர்மானத்தை இன்னைக்கு எடுத்துக்கோ. தேவன் உன் கூட இடைப்படுறார். இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்ம மத்தியில் இடைப்படுறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காமிச்சுங்க. உங்கள்கிட்ட இது வரைக்கும் புதிய ஏற்பாடு இந்த மாதிரி புக் இல்லைன்னா முன்னால் ஜெபத்துக்கு கூப்பிடுறேன். நீங்கள் இந்த ஜெப நேரத்தில் வந்து வாங்கி கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். நல்ல இந்த அருமையான டிராமாவை எங்களுக்கு கொடுத்தீர், ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இன்றைக்கு மாலையிலே உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம். என் பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்குதா? உன் பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்குதா? உன் பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்குதா? தேவனுடைய கட்டளைகளின்படி நீ வாழுகிறாயா? அவருடைய கிருபையை சார்ந்திருக்கிறாயா? ஹல்லேலூயா. இயேசு கிருபை கொடுக்கிறார், உனக்கு தயவு கொடுக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்டு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.